இப்போ வண்டியில் தண்ணி இல்லை, ஒரு இடத்துல இருந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம ஓசஸ் வச்சுருக்கோம். அந்த இதில் இருந்து பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கு 4-5 ஓசஸ் வச்சுருக்கிறோம். இந்த 4-5 ஓசஸை வந்து நம்ம ஓஸில் எந்த இடத்துல தண்ணி இருக்கோ அந்த இடத்துல போகிறதுக்கு, அதில் சில குப்பை கூடம் அந்த மாதிரி இருக்கலாம். அதை மாதிரி இருக்கிறத ஸ்டைல் இது ஃபில்டர் பண்ணுறது கஷ்டம் வேண்டி இது ஒரு மெட்டல் ஸ்டைலரு, இது வந்து பிளாஸ்டிக் ஸ்டைலர். இதை தூக்கி இதுக்குள்ள போட்டு மாட்டிட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு ஏதாவது குப்பை கூட இல்லாமல் நம்ம பம்புக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பர்பஸ். அப்புறம் சில ரெஸ்கியூ மெட்டீரியல்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கீங்க அடுத்து இதுவும் நிறைய மெக்கானிக்கல் டீமில் உள்ளவங்களுக்கு தெரியும். கோல்டு கட்டர். சிலப்போ ஒரு கதவு இருக்குது, அந்த கதவை உடைக்க வேண்டிய சூழ்நிலை, ஏதாவது ஒரு பூண்டு ஏதாவது உடைக்கணும் அப்படின்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு கோல்டு கட்டர். அடுத்து வந்து இது ஃபயர்மேன் ஆக்ஸ். இது மற்றபடி எல்லா ஆக்ஸோட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா இது லைவ் எலக்ட்ரிக்கலை கட் பண்ணிக்கலாம். லைவ் எலக்ட்ரிக்கல் லைனை கட் பண்ணிக்கலாம். இந்த ரப்பர் வந்து அதுக்கான இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ மற்ற கோடாரிக்கும் இந்த ஃபயர்மேன் கோடாரிக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா லைவ் எலக்ட்ரிக்கலை கட் பண்ணிக்கலாம். அடுத்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லையா, எந்த அப்படின்னா சில பேர் ஏதாவது போகிற இடத்துல ஏதாவது கிடைக்கிறது வெட்ட வேண்டிய செய்ய வேண்டியது அந்த மாதிரி பர்பஸ்க்கு. இதுவும் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்நாக் கேச்சர். இப்போ சேஃப்டியாக ஒரு பாம்பை பிடிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்நாக் கேச்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஜியோ பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா எந்த ஒரு உயிரினத்தையும் கொள்றதுக்கான அதிகாரம் நம்மகிட்ட கிடையாது. ஸோ அதனால் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பாம்பு பிடிச்சோம் அப்படின்னா நாங்கள் கொண்டு வெளியில் ஃபாரஸ்ட் ஏரியாவில் கொண்டு விட்டு வந்துடுவோம். இல்லை அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி இடங்களில் பிடிச்சோம் அப்படின்னா அதை வந்து ஃபாரஸ்ட்டில் போய் ஒப்படைக்கும். பெரிய அதிக வகையான உயிரினங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உயிரினங்கள் நாங்கள் பிடிச்சோம் அப்படின்னா அதை போய் கண்டிப்பாக நாங்கள் ஃபாரஸ்ட்டை கொண்டு விட்டு வரணும். சாதாரண நச்சு பாம்பு இந்த ஒரு சாதாரண பாம்பு அப்படின்னா அதை நாங்கள் பிடிச்சி கொண்டு போய் ஃபாரஸ்ட் ஏரியாவில் நாங்கள் கொண்டு விட்டுருவோம். சரியா? அதனால் எதாவது யாருமே வந்து பாம்பை இந்த ஒரு உயிரினத்தையும் கொல்லக்கூடாது. சரியா? அடுத்து வந்து இது பேர் ஃபயர் ஃபீட்டர். இது என்ன அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆகிட்டு சின்ன சின்ன கிராஸ் பொருள் அந்த மாதிரிலாம் இதாகிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இதை போட்டு அடித்து டீயாக அடைக்கிற கிளாஸ்க்கு வேண்டி ஃபயர் ஃபீட்டர். அப்புறம் இது வந்து யாருக்கு பார்த்துருக்கீங்க எல்லா இடத்துலையுமே எஃப்ராட். இப்போ நம்ம ஐலண்டில் இந்த மாதிரி இடத்துல வால்வெலாம் க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் தேவைப்பட்டு இது நம்ம ஒரு இடத்துல ஐடென்டிஃபை பண்ண டேஞ்சரஸான இடம், இல்லை ஒரு பாதுகாப்பு இடம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த வேரியேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது சில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ரிஃப்ளெக்டிங் ஜாக்கெட்டு இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது நம்ம யூஸ் பண்ணுவோம்.